எல்லாருக்கும் நன்றி. சனிக்கிழமை இன்னைக்கு கிளாஸ் வரத்துக்கு முக்காவாசி எல்லாரும் ஒத்துருக்க, அதுக்கு நன்றி. ஏன்னா அப்படி பண்ணாதான் அந்த 13வது அத்தியாயம் எனக்கு தேவையான டைம்குள்ள முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு எல்லாரும் முன்னாடி ஒரு தடவை சொன்னேன் தெரியுமா சார்? 2 நாள் இல்லாம இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்கு சார்ன்னு. உங்களுக்கு பாக்கி எல்லாருக்கும் தான் சேர்த்து தான் சொன்னேன். உங்களுக்கு மட்டும் இந்த நன்றி இல்லை, இல்லையே, நான் எல்லாருக்கும் தான் சொன்னேன் உங்கள்ட்ட, சார் அந்த 2 நாளும் நீங்க கிளாஸ் எடுத்தா கூட எங்களுக்கு சௌகரியம் தான் அப்படின்னு. நான் ஸோ நீங்க சொன்னேன். அது உங்களுக்கு ஒன் டே மட்டும் நன்றி எடுத்துட்டு இல்லை, இருக்கேன். தேங்க்யூ ஸோ எல்லாருக்கும் மச். சேர்ந்தாப்புல ஒரு நன்றி சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கோ அஹெட் சுஜாதா ஜி. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर्मा ते सङ्कोऽस्त्वकर्मणि अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः. பியூட்டிஃபுல் ஜி, இது என்ன புது விதமா இருக்கு ஆர்த்தி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அப்படி தொகுத்து வச்சிருந்திருக்கு. உங்களோட ஸ்லோகம் சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கவிதாஜி சொல்லலா? जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. ब्रह्मण्यादाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा भोक्तारयज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुकृतं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमुच्यते. பியூட்டிஃபுல் ஜி, வெரி வெரி நைஸ். மனப்பாடமா சொன்னேன், அதுவும் ஒரு பிழை இல்லாம சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நீங்க கத்துக்காத ஸ்லோகங்கள், அதனால இன்னும் அடிஷனல் போனஸ் கிளாப் உங்களுக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம இப்ப 13வது அத்தியாயத்துல இருக்கோம். 9 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞ, இது 2 பத்தியான. க்ஷேத்திரம்ங்கிறது சரீரம், இதம் சரீரம் அப்படிங்கிற பகவான். க்ஷேத்ரஜ்ஞ இதை அறிந்தவன், அதற்குள்ள இருக்கிறவன். க்ஷேத்திரம் என்ன அப்படிங்கிறது, க்ஷேத்திரத்தை எப்படி, க்ஷேத்திரத்திலேருந்து நம்மளால இருக்கிற அந்த பற்றுதலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக 20 வழிகள் பகவான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அது 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னும் கண்டினியூஸா 10, 11 ரெண்டுத்துலயுமே அதே விஷயம்தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கான ஸ்லோகங்கள் 10, 11, 12 மூணையும் முடிச்சுக்கலாம். பிரேயரோட இன்னையோட கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः यथा प्रकाशयत्येककृत्स्नल्लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृत्स्नं प्रकाशयति भारत. 1லேருந்து 9வது ஸ்லோகங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். சுஜாதா நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद्भगवद्गीता अथ त्रयोदशोऽध्यायः. श्रीभगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः. क्षेत्रज्ञै चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत. क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानै यज्ञानं मतं मम तत्
क्षेत्रं यच्च यादृक् यद्विकारि यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु ऋषिभिर्बहुधा गीतैः छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः महाभूतान्यहङ्कारो बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकञ्च पञ्चचेन्द्रियगोचराः इच्छा द्वेष सुखं दुःखं संघातश्चेतना धृतिः एतत् क्षेत्रं समासेन सविकारमुदाहृतम् अमानित्वमदम्भित्वमहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचं स्थैर्यमात्मविनिग्रहः इन्द्रियार्थेषु वैराग्यमनहङ्कार एव च जन्म मृत्युजरा व्याधि दुःखदोषानुदर्शनम् असक्तिरनभिष्वङ्ग पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वमिष्टानिष्टोपपत्तिषु வண்டர்ஃபுல் ஜி. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். 9வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதே கண்டினியூஷன்ல இந்த 20 அம்சங்கள் சொன்னா அந்த 20 அம்சங்களை கண்டினியூ பண்றது 10வது ஸ்லோகத்துல. மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்ததேஷ சேவித்வமரதிர்ஜன சம்சதி. மை என்மேச்ச மற்றும் அனன்ய வேறு ஒன்றும் இல்லாமல் யோகேன யோகத்துடன் பக்தி பக்தி அவ்யபிசாரிணி நிலை மாறாத விவிக்த தனிமை தேச இடங்கள் சேவித்வம் போவது அரதிஹி வெறுப்பு ஜன மனித சௌசதி சபை. வேற எதுவிலும் கவனம் செலுத்தாமல் என்மேல் நிலை மாறாத யோகத்துடன் பக்தி செய்து தனிமையான இடங்களுக்கு சென்று மனித சபைகளில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் பண்ணானா க்ஷேத்திரத்தோட இருக்கிற அந்த பிணைப்பு போயிடும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். மயி சானன்ய யோகேன, மயி ஈல ஈ மயி சானன்ய சா நெடில் எழுத்து மயி சானன்ய மேலாக கொடுத்து யோகேன யோகே ரெண்டுமே நெடில் எழுத்துகள். யோகேன பக்திரவ்ய பக்தி பமிலாக பக்திரவ்ய தீமிலாக பக்திரவ்ய பிசாரிணி பிசா சா நெடில் எழுத்து எழுத்து சொன்னா ரிணி ரி ஷார்ட் ஆயிடும். நீ விவிக்த தேஷ விவிக்த ரெண்டு வி இருக்கு. விக்த வீமதாக விவிக்த தேஷ சேவித்வம் சே நெடில் எழுத்து வித்வம் வீமலாக விவிக்த தேஷ சேவித்வம் அங்க நிறுத்திக்கலாம். இல்லைன்னா சேவித்வமரதிர்ஜன சேவித்வமர வித்வமர இம்மண்ட ஜாயிண்ட் பண்ணிட்டு சேவித்வமர திர்ஜன திர்ஜன தீக்க பிரஃப விவிக்ததேஷ சேவித்வமர திர்ஜன சம்சதி
அவங்க வச்சுக்கணும். சம்சதி வேண்டாம். சம்சதி, சம்சதி எல்லாமே குறில் எழுத்துகள். மரதிர்ஜன சம்சதி. कविता जी। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. मयि सानन्य योगेन भक्तिरव्यभिचारिणी विविक्ततेजसे विद्वमरदिर्जन संसदि। பியூட்டிஃபுல். அழகா சொன்னேன். அந்த வேர்ல்ட் நிறுத்தக்கூடாது. அங்க அதுல பியூட்டி அதுதான். விவிக்த தேச சேவித்வ மர, சேவித்வ மர அப்படி இருக்காம சேவித்வ மர அப்படி சொல்லலாம். இன்னும் அழகா இருக்கும். Thank you. மைச்சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி. இந்த உடம்பு வந்து எப்பொழுதுமே இந்த உடம்பு மேலேயே நம்மளோட கவனம் இருக்கிறது. உடம்பு மேலேயே நம்ம ஃபுல்லா நம்மளோட டிபெண்டன்சி இருக்கிறது. அதனால இருக்கிறதுனால இந்த உடம்புக்கும் நமக்கும் உள்ள அந்த பிணைப்பு போகவே போகாது. இந்த பிணைப்பு போகாம இருக்கிறதுக்கான மெயின் காரணம் நம்மளோட அகங்காரம், நம்மளோட விழிப்புணர்வு. இந்த நம்மளோட அகங்காரம், நம்மளோட விழிப்புணர்வுல இருந்து நமக்கு அந்த அந்த ஒரு இடைஞ்சலை எப்படி தாண்டி வருதுன்னா பகவான் சொல்றார், என் மேல முழு கவனத்தை செலுத்துது. உடம்பு மேல கவனத்தை செலுத்தாதே, முழு கவனமும் என் மேல செலுத்து. அனன்ய யோகேனா சேர்ந்து இருக்கிறது. ஒன்னையும் என்னையும் சேர்த்து வச்சுன்று என்னை தவிர வேற எதுக்குமே சேர்ந்துக்காதே. சோ இந்த மாதிரியான ஒரு அனன்ய யோகேன பக்தி பண்ணேன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த அகங்காரம் போயிடும். முழு நம்மளோட எல்லாமே சார்ந்து யார் பகவான் மேல சார்ந்து இருப்போம். உடம்பு மேல நமக்கு இருக்கிற அந்த டிபெண்டன்சி போயிடும். இந்த மாதிரியான ஒரு அனன்ய பக்தி, அனன்யமா இருக்கிறது. ஏதாவது ஒரு வேற எதுவுமே இல்ல பக்தி, வெறும் வேற எதுலையுமே நமக்கு கவனம் இல்லை, வெறும் பகவான் மேல ஒரு கவனம் இருக்கிறது தான் பகவான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஞானத்துக்கு ஞான யோகம் பண்றவா பக்தி வச்சுட்டானா, முழுசா பகவான் மேலேயே தன்னோட கவனத்தை வச்சிருந்தானா தன்னை அடைவார். தன்னை அடைங்கிறது ஞான யோகிக்கு தன்னுள்ள இருக்கிற பரமாத்மாவை அடையிறது. இதேதான் அபிச்சாரேனன்னு 14வது அத்தியாயத்திலும் ஒரு அழகான ஸ்லோகம். மாஞ்சயோவ்ய அபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பத்தே. இந்த 3 குணங்களையும் தாண்டி போயிடலாம் அனன்யமா என் மேல பக்தி வச்சுண்டு. அபிச்சாரேன, அபிச்சாரேன நிலையே மாறாத அந்த மாதிரியான ஒரு பக்தி வச்சுருக்கணும். விவிக்த தேச சேவித்வம், விவிக்த தேச தனிமையான இடத்துல போய் இந்த மாதிரி பகவான் மேல அனன்யமா ஒரு பக்தி வச்சுருக்கணும் அப்படிங்கிற பகவான். இப்ப இந்த உடம்போட நம்மளோட ஒரு பிணைப்பு இருந்துட்டு எந்த மாதிரியான இடத்துல போனாலும் சரி, தனிமையான இடமா இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு இடமா இருந்தாலும் இந்த உடம்போட நம்மளோட பிணைப்பு இருக்கிற வரைக்கும் பகவான் அடைய முடியாது. ஆனா பகவான் மேல ஒரு இங்க வந்து எனக்கு தெரிந்து விவிக்த தேச சேவித்துவம் அப்படின்னா தனிமையான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது, தன்னோட தனிமையா இருக்கிறது, எந்த மாதிரியான கூட்டத்திலும் தனிமையா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானோட மட்டும் சேர்ந்து இருக்கிறது. வேற எதுவுமே பகவான் தவிர மனசுல கொண்டு வராம இருக்கிறது. இந்த விவிக்த தேச சேவித்துவம் வந்து அதுக்காக நீங்க போய் காடுல போய் உட்கார்ந்து பண்ணணும்னு இல்ல, பகவானை நினைக்கணும்னு இல்ல, எங்க இருந்தாலும் தனிமையா இருந்துண்டு கூட்டத்திலும் தனிமையா இருந்துட்டு இருக்கிறது தான். அதுதான் அடுத்தது அரத்திர் ஜன சம்சதி அப்படிங்கிற. அரத்திர் ஜன சம்சதி. அரதி, ரத்தினா என்ஜாய் பண்றது.
அரத்தினா என்ஜாய் பண்ணாம இருக்கிறது. எதனா ஜனசம்சதி, ஜனசம்சத், ஜனங்களோட சேர்ந்து இருக்கிற, ஜனங்கள் இருக்கிற இடம் ஜனசம்சத். இந்த லோக்சபா சம்சத்ங்கிறோம் இல்லையா, ஏன்னா அங்க இடத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம் ஜனசம்சத். அதோட அரத்தியா இருக்கிறது, அதை என்ஜாய் பண்ணாம இருக்கிறது. இப்ப யாராவது நம்மளோட நல்ல இந்த மாதிரி சத் சங்கத்தை இருக்கா உடனே சொல்லலாம், உடனே இதுவும் ஒரு ஜனசம்சத் தான் நம்ம இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லல பகவான். எந்த மாதிரியான ஜென்ம சம்சத் சொல்ற ஜனசம்சத்? எதுல இந்த ஒரு டாபிக்கே இல்லாம அரட்டை அடிச்சுண்டு ஊர்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பத்தி பேசிண்டு இந்த உடம்பை இன்னும் பிணைக்கிற மாதிரியான அனுபவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான ஜன்ம சம்சத்ல இருந்து அரத்தியா இருக்கிறது, அதாவது அதோட என்ஜாய் பண்ணாம தனிமை, இதுக்கு முன்னாடி சொன்னது அதோட கண்டினியூஷா இங்க அரத்திர் ஜனசம்சதி அப்படிங்கிற. ரத்திஹி இல்லாம, ரத்தினா என்ஜாய்மெண்ட் இருக்காம அரத்தியா இருக்கிறது, ஜன்ம சம்சதியோட இருக்கிறது. அதுக்காக சத் சங்கத்தை விடணும் சொல்லலை. ஆறு வேற யாராவது உங்களோட இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பேச்சு வார்த்தை நடத்துறணும் அப்படின்னு இருக்கிறவாட, ஆவலா இருக்கிறோட அவளோட விட்டுறணும்னு சொல்லலை. எந்த மாதிரி ஜன சம்சதினா எங்க இந்த மாதிரியான கேலி கூத்தும் வேற ஏதான ஒரு விஷயமும் பேசிண்டு உலகத்தை நம்மளோட இன்னும் பிணைக்க வைக்கிற மாதிரி பண்ற மாதிரி சம்சதுகள்ல விட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். இங்க மூணு ஆட் பண்ணி விட்ட. ஒண்ணு அனன்ய யோகேன பக்தி அவ்யபிச்சாரிணியா இருக்கிறது, இன்னொன்னு விவிக்த தேச சேவித்துவமா இருக்கிறது, அரத்திர் ஜனசம்சதியா இருக்கிறது. இந்த மாதிரி மூணு இங்க ஆரம்பிச்சா. இந்த மாதிரி இருந்தால்னா க்ஷேத்திரத்தோட உங்களோட பிணைப்பு போயிடும். மெயினா என்ன சொல்லுன்னா அவ்யபிச்சாரியா இருக்கணும், வேற எந்த விசாரமும் வராம இருக்கிறது. வியபிச்சாரினா அன்ஸ்டடியா இருக்கிறது, தட்டு தடுமாறின்னு இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாம அவ்யபிச்சாரியா இருக்கிறதுனா ஒரே மனதோட இருக்கிறது, யாருக்கும் எவாளோட நம்மளோட லாயல்ட்டி இருக்கோ அது அப்படியே இருக்கிறது. கணவன் மனைவியை தவிர வேற யாராவது பார்த்தாலும் இந்த வியபிச்சாரிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும். அவ்யபிச்சாரினா எங்கேயுமே எதுக்குமே ஒரு வேற எதுவுமே பார்க்காம தட்டு தடுமாறாம இருக்கிறது அவ்யபிச்சாரி. அதோட அனன்ய, ஒரே நோக்கம் ஒரே பக்தியோட இருக்கிறது, விவிக்த தேசத்துல இருக்கிறது. ஏன்னா விவிக்த தேசம் தனிமையா இருக்கணும். இப்ப எல்லாரும் நம்ம தனிமையா இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் என் ரூம்ல போய் தனியா உட்காந்துருக்க போறேன், தனியா உட்கார போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, தன்னோட மொபைல் எடுத்துன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவா. அது இல்ல. தனிமையா இருக்கிறதுனா மனசும் தனிமையா இருக்கிறது, தனிமை யாரோட இருக்கிறது, பகவானோட இருக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் அரதஹி ஜன்ம சம்சதோட இருக்கிறது. இந்த மாதிரியான மூணு விஷயங்கள் பண்ணான்னா க்ஷேத்திரத்தோட அவங்களோட பிணைப்பு குறையும் அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்திலயும் இதே ஆரம்பிச்சு இந்த டாபிக்க முடிக்கிறார். 11வது ஸ்லோகம். அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்துவஞானார்த்த தர்சனம் ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தமஜ்ஞானை யததோன்யதா. அத்தியாத்ம ஆன்மீக ஞானம், நித்தியத்துவம் நிலைத்தன்மை, தத்துவஞான தத்துவ ரீதியில் ஞானம் பகவானோட ஞானம், அர்த்தம், தர்சனம் சிந்தனை, ஏதத் இவை, ஞானம் இதி இது, புரோக்தம் கூறப்பட்டுள்ளது, அஞ்ஞானம் யத் எது, அதஹ இவையில், அந்யதா வேறுபட்டு. பகவான் சொல்ற ஆன்மீக ஞானத்தில் நிலைத்திருந்து தத்துவ ரீதியில் ஞானத்தின் அர்த்தத்தில் சிந்தனை செய்வது இவை ஞானம் என்று கூறப்பட்டுள்ளது.
எது இவைகளுக்கு வேறுபட்டுள்ளது? அவை அஜ்ஞானம். பகவான் சொல்றார். வருஷனா பார்க்கலாம். அத்தியாத்ம ஜான, அத்தியா மிராக, தியா அது தியா அத்தியா இல்ல, அத்தியாத்ம யா மிராக, அத்தியாத்மஜா மிராக, எல்லாமே சேர்த்து சொல்லணும். அத்தியாத்ம ஜான நித்யத்வன், நித்ய நீமிராக, யத்வ யமிராக, அத்தியாத்ம ஜான நித்யத்வன், தத்துவ, தத்துவ இல்ல, தத்துவ ரெண்டு இத்து இருக்கு. தத்துவ ஞானார்த்த தர்ஷனம், தத்துவ ஞானா, தத்துவ ஞாவமிராக, தத்துவ ஞானார்த்த தர்ஷனம். ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம், ஏதஜ்ஞா இஜ்ஜு இஜ்ஜு ஞ மூணு இருக்கு. ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம், மிதி மீதி ரெண்டுமே குரல் எழுத்துகள். மிதி ப்ரோக்தம் தீமிலாக, ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அப்படின்னு எடுத்துலாம். இல்லைன்னா புரோக்தம் அஜ்ஞானை, புரோக்தம எல்லாம் சேர்த்து சொல்லணும். புரோக்த மஜ்ஞானன்னு சொல்லக்கூடாது. புரோக்தம் அஜ்ஞானை, மஜ்ஞாமமிராக, புரோக்தம் அஜ்ஞானை யததோன்ய, தோன்ய தோ நடுவில் எடுத்து மேல ஒரு ஆகாத் கொடுத்து தோன்யதா, ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானை யததோன்யதா. रमाजी अध्यात्मज्ञानं नित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानै यदतोऽन्यथा. பியூட்டிஃபுல் ஜி. அப்படி கூட்டி 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 சொல்லிட்டு அது சொல்லுது உங்களுக்கு எவ்வளவு நல்லா சொல்ல வர. படிக்க ஆரம்பிச்சிருக்கிறது, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்து, எங்கேயுமே ஒரு தப்பு இல்லாம கொஞ்சம் அப்படி தேடி 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 கரெக்டா சொல்லிட்டு வெரி நைஸ். जय श्री कृष्ण. நல்லா இருந்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம், அத்தியாத்ம ஜானம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். எல்லா ஸ்கிரிப்சர்ஸும், எல்லா மாதிரியான தெய்வீக புத்தகங்கள், உபனிஷத்கள், புராணங்கள் எல்லாமே பகவானை நோக்கித்தான் போயிட்டு இருக்கு. சோ அதனால எல்லாமே பகவானை அறியறதுக்காகவே முழுசா நம்ம பிரயத்னம் பண்ணோம். பகவான் எப்பொழுதுமே இருக்காங்கிறது நல்ல ப்ரூவ் ஆனது. இனிமே ஒண்ணு அது தனியா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டாம், அதை புரிஞ்சுக்கதான் வேணும். இந்த இந்த பிரபஞ்சங்கிறது வந்துட்டு போயிட்டு எப்பொழுதுமே அழிஞ்சுட்டுதான் இருக்கு. நீங்க இந்த ஸ்டார்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டார் அழிஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த ஸ்டார்ல எந்த மாதிரி ஒரு பூமி இருந்தோ அந்த பூமியில யாரெல்லாம் இருந்தாலும் அவெல்லாம் அழிஞ்சுட்டு தான் இருக்கா. சோ அழிவுங்கிறது கண்டினியூஸ், பகவான்கிறது நித்தியம். அதனால அத்தியாத்ம நித்தியத்துவம் சொல்லிருக்க. இந்த உலகம் இல்லைங்கிறத எப்போதுமே நெகேட் பண்ணிட்டு பகவான் ஒருத்தர் தான் நித்தியமா இருக்காங்கிறது பத்தி படிக்கிறது. இதுதான் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். ஏன்னா எவ்வளவோ படிச்சிருக்கலாம் நம்ம, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இங்கிலீஷ், எதை படிச்சாலும் சரி அதெல்லாம் உலகத்தை சார்ந்ததுதான். இருந்ததை தான் நம்ம படிக்கிறோம். நமக்கு கண்ணால பாக்குறதையும் நம்மளால உணர்றதையும் அதுல நம்மளோட புத்தியை செலுத்திட்டு அதை படிச்சுட்டு அதுக்கான அதோடயே தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்படி இந்த உலகம் இருக்குன்னு தான் நம்மளோட முழு சயின்ஸும் அதுக்கு பின்னாடி தெரியுது.
சயின்ஸ் கடைசியில என்ன பண்றது? பகவான் எங்க இருக்கான்னு தேடுறது இல்ல. விஞ்ஞானம்ங்கிறது நம்ம நினைச்சுக்கிற விஞ்ஞானம்ங்கிறது இதுதான். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளோட விஞ்ஞானம். ஆனா அத்தியாத்மங்கிறது நித்தியமா இருக்கிற இந்த பகவானை பத்தி கண்டுபிடிச்சுட்டு அவருக்கு அடையறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு படிக்கிறது தான் அத்தியாத்மம். சோ அது எப்படி நடக்கும்? புராணங்களை படிக்கிறது, நல்ல தெய்வீக ஆலோசனைகளை பத்தி கேட்கறது, யோசிக்கிறது, இதெல்லாம் தான் சிந்தனை பண்றது, இதெல்லாம் தான் பண்ணாதான் இது அத்தியாத்மம். தத்துவஞானத்த தர்சனம். தத்துவஞானம், தத்துவம், எந்த தத்துவம்? பகவான் ஒண்ணுதான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தத்துவம், ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு, அது பகவான் தான். ஒரே ரியாலிட்டி, ஒரே ட்ரூத் என்னன்னா, ஒரே நிஜம் என்னன்னா பகவான். சோ தத்துவஞானம்ங்கிறது பகவான். பகவானை தவிர வேற எதையுமே பார்க்க கூடாது. ஏன்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுன்னா நீங்க எதை பார்க்கறோளோ அதெல்லாம் பகவான். ஆனா மனசு அப்படி தோன்றது இல்லை. மனசுல எப்பொழுதுமே வேற எதெல்லாமோ பார்த்துட்டு இருக்கோம் தான் தோன்றது. எல்லாமே பகவான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தா பகவானை தான் நான் எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மனசுக்கு வரும். இந்த தத்துவ ஞானம், அதை தரிசனம் பண்றது. ஏதஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. இந்த 20 விஷயங்கள் சொன்னோமே, இந்த 20 அம்சங்கள் சொன்னோமே, அமானித்வம் அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு தத்துவஞானார்த்த தர்சனம் அப்படின்னு இப்ப சொல்ற வரைக்கும் 20 விஷயங்களை சொல்லிருக்கேன். இதெல்லாமே பகவான் அடையறதுக்கான வழிகள். இதெல்லாமே இந்த க்ஷேத்திரத்தை அறியறதுக்காக க்ஷேத்திரஜனுக்கு கொடுத்த வழிகள். இதுதான் ட்ரூ நாலேஜ், இதுதான் ஞானம். இதுக்கெல்லாமே ஆப்போசிட்டா இருக்கிறது, இதுக்கு விகரமா இருக்கிறது என்னன்னா தம்பம், என்னன்னா ஆணவம், அகங்காரம், ஹிம்சை பண்றது, இதெல்லாம் தான் அஜ்ஞானம். ஏன்னா இதெல்லாம் நம்மள பகவானை அடையறதுக்கு தள்ளி எடுத்துன்னு போயிடுறது. சோ இதெல்லாம் தான் ஞானம். இந்த 20 விஷயம் சொன்னேனே, இதுக்குள்ளதான் ஞானம் அடங்கியிருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். அதோட இந்த ஞானத்தை பத்தியான 20 விஷயங்கள் இந்த இடத்துல முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல ஞேயம் பத்தி சொல்றார். ஞேயம்னா எதை நமக்கு புரியணும், எதோட ஞானம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 12வது ஸ்லோகம். ஞேயம் யத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரஹ்ம ந சத் தன்னாசதுச்யதே. ஞேயம், அறிய தேவையானது, எதை அறியணுமோ அது, யத் எது, தத் அது, பிரவக்ஷ்யாமி நான் விவரிக்கிறேன், யத் எது, ஞாத்வா அறிந்த பின், அமிர்தம் அமிர்தம் அப்படின்னா இறப்பில்லாம இருக்கிறது, அஷ்ணுதே அடைவது, அநாதிமத் ஆரம்பம் இல்லாத, பரமமான, பிரஹ்ம பிரம்மன், ந இல்லை சத் இருப்பது, தத் அது, ந இல்லை அசத் இல்லாதது, உச்சதே கூறப்பட்டுள்ளது. சோ அறிய தேவையானது எதுவோ அதை நான் விவரிக்கிறேன். அதை அறிந்த பின் அமிர்தம் அடைந்துவிடும். பரம பிரம்மன் ஆரம்பம் இல்லாதவன், இருப்பதும் இல்லாமல் இல்லாமலும் இல்லாமல் என்று கூறப்படுகிறது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ஞேயம் யத் பிரவக்ஷ்யாமி. ஞேயம் ஐ வருதுன்னா ய வருதுனால ஞேயம் யத் பிரவக்ஷ்யாமி. யத்த ரெண்டு தான் இருக்கு. யத் தத் இத்து இப்புற 3 இருக்கு. யத் தத் பிரவக்ஷ்யா வக்ஷ்யா இக்கு இஷ்யா 3 இருக்கு. சோ ஞேயம் யத் தத் பிரவக்ஷ்யாமி. யா இழுத்தேன்னா நெடில் எழுத்து, இழுத்தேன்னா மீ ஷார்ட் ஆயிடும். ஞேயம் யத் தத் பிரவக்ஷ்யாமி
யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே. யஜ்ஞாத்வா இஜ்ஜின்ய 3 இருக்கு. யஜ்ஞாத்வா ஞாத்வா ஞான ஆகாத் கொடுத்து யஜ்ஞாத்வா மிருத त्वा अमृत मृत இல்ல மிருத யஜ்ஞாத்வா அமிர்த மஷ்ணுதே மஷ்ணு மமலராக யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரஹ்ம. அநாதினா நெடிலெழுத்து இழுத்தெல்லாம் தி ஷார்ட் ஆயிடும். அநாதிமத்ப மமலராக அநாதிமத் பரம் பிரஹ்ம ந சத்தன்னா ந சத்த 2 த இருக்கு. ந சத்தன்னாச துச்யதே. அநாதிமத் பரம் பிரஹ்ம ந சத்தன்னாச துச்யதே. मैथिली जी। ज्ञेयेयत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासतुच्यते. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்ட். ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி நைஸ். நேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி. நேயம் எதை அறியணுமோ அதை நான் உனக்கு விரிவாக கூறுகிறேன். எதை அறியணும்? பிரம்மனை அறியணும், பகவானை அறியணும். இந்த பகவானை அடையறதுக்காக தான் இந்த இந்த உடம்பை உனக்கு கொடுத்திருக்கேன். இந்த பகவானை பத்தி தான் எல்லா புராணங்கள் எல்லா உபனிஷதுகளும் சொல்றது. அந்த ஞானம், அதை தான் அறியணும், அதை நான் உனக்கு விவரிக்கிறேன். ஏன்னா எதை அறியணும்? நமக்கு பகவான் சொல்லிருக்கார், என்னை அறிந்த பின் உனக்கு வேற எதுவுமே அறிய வேண்டாம் அப்படின்னு. எல்லா நாலேஜும் பகவான் தான். இந்த பகவான் அறிஞ்சா போரும், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. சோ நேயம், எதை அறிய வேண்டும், அது பகவான். சோ அத நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற. யஜ்ஞாத்வா மிருதம் அஷ்ணுதே. இதை அறிஞ்ச பின் உனக்கு அமிர்தம் கிடைத்த மாதிரி. அப்படின்னா உனக்கு மரணமே கிடையாது. அப்படின்னா என்ன? பகவானோட நீ சேர்ந்திருக்கலாம். உனக்கு புனர்ஜென்மமே கிடையாது, அதனால மரணம் கிடையாது உனக்கு. அதாவது இதை அறிந்த பின் உனக்கு அமிர்தம் கிடைக்கும். அநாதிமத், ஆரம்பமே இல்லாதது. இந்த பிரபஞ்சமே பகவானுக்குள்ளே பகவான் அங்கேயே பகவான் அதை தாங்கிட்டு இருந்து அப்புறம் பகவானோட சேர்ந்துருது. ஆனா பகவான் அதே மாதிரி இருக்கார். அதனால்தான் அவர் அநாதிமத், ஆதியே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஆதி இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருந்தாதான் அப்புறம் ஆதின்னு வரும். எதுக்காவது ஒரு ஆரம்பம் இருக்கணும்னா அது முன்னாடி இல்லாம இருந்தாதான் அதுக்கு இப்ப ஆரம்பம் சொல்ல முடியும். ஆனா பகவான் எப்போதுமே இருக்கார். அதனால இது அநாதிமத் பரம்பிரஹ்மா. இதுல ஏன் பரம் பிரம்மன் சொல்றேன்னா, பிரகிருத்தியும் பிரம்மன், பிரம்மலோகம் பிரம்மன் எல்லாமே பிரகிருதியில் இருக்கு. இது பரம் பிரம்மா, அதாவது பிரம்மனை விட தாண்டி சிறந்த சிறந்த பிரம்மன் இதுதான். ந சத்தன்னாசதுச்யதே. இது ரொம்ப அழகான ஒரு இடம். சத்தம் இல்லை, அசத்தும் இல்லை. பகவான் இருக்காருன்னு சொல்ல முடியாது, பகவான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதோட ஆப்போசிட் இல்லாம இருக்கிறது தான் நம்ம இது இருக்கு அப்படிங்கிறோம். வெளிச்சம் இல்லை அதனால இருட்டு, இருட்டு இல்லை அதனால வெளிச்சம், உஷ்ணம் இல்லை அதனால குளிர், குளிர் இல்லை அதனால உஷ்ணம். சோ ஒண்ணு இல்லாம இருக்கிறதுதான் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு. சோ பகவானை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னா பகவான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இரவு இருக்கிறதுனால தான் பகல். இப்ப இரவே இல்லாம என்னன்னு சொல்ல முடியும்?
அதான் சொல்ற பகவான் சத் அசத் சத் ரெண்டுமே இல்லை நான் அப்படி. அசத்ங்கிறது இந்த உலகத்தோட சார்ந்தது. சோ புத்தி, மனசு, வாய், பேச்சு எல்லாத்தையும் தாண்டி இருக்கார். சோ அதனால்தான் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படிங்கிறார். சோ பகவான் எங்க தன்னை நேய அப்படிங்கிறார். என்னை அறி அப்படி, என்னை தான் நான் தான் அறிய வேண்டும். ஏன்னா பகவானை தான் அறிய வேண்டும். அண்ட் பகவானை நம்மளால அறிய முடியும். ஆனா இந்த பிரகிருத்தியில இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு பகவானை நம்மளால அறிய முடியாது. ஏன்னா பிரகிருத்தியை தாண்டி இருக்கிறவர். அதை அறியணும்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவால தான் அதை அறிய முடியும். இப்ப நம்மளோட சயின்ஸ் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்த திருப்பி சொல்றேன். திருப்பி திருப்பி நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மளோட சயின்ஸ்ன்னு சொல்றது நமக்கு ஞானம்னு நம்ம இப்ப நினைச்சுக்கிறது. நம்மள ஒருத்தனை ஞானி அப்படின்னு சொல்றோம்னா அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியுது. அது மேலேயே அவ இன்னும் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் பண்ணி இன்னும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனாலதான் அவளை ஞானி அப்படிங்கிறோம். ஆனா பகவான் சொல்ற அது ஞானி இல்லை. ஏன்னா உலகத்துல இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சுன்னு எவ்வளவுதான் கண்டுபிடிச்சுன்னு இருந்தாலும் அது உலகத்தோட தான் சார்ந்தா இருக்கும். அது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம இருக்க போறது. அது அதுக்கு அது க்ஷரமானது, அது அழிய போவது. அது மேல நீ இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா அதுல ஞானம் கிடைக்காது. அது அஜ்ஞானம். ஞானம்ங்கிறது எதை அறிஞ்சுக்கணுமோ, என்னை அறிஞ்சுக்கணும். அதை அறியறதுக்கு இந்த உலகத்துக்குள்ள இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது. உனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இந்த பிணைப்புகளோட இல்லாமல் இருந்தேன்னா உனக்கு என்ன அறிய முடியும். அதனால்தான் ந சத்தான்ன துச்சதே, சத்தும் இல்லை அசத்தும் இல்லாத நான். அதை நான் என்னை தான் நீ அறியணும். என்னை அறிந்தால் உனக்கு மோட்சம் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த சத் அசத் வச்சுன்னு பகவான் நிறைய இடத்துல சொல்லிருக்கார். சதசச்சாகம் அப்படின்னு சொல்லிருக்கார். சத்தும் நான் தான் அசத்தும் நான் தான் அப்படின்னு சொல்லிருக்கார். சதசத்பரம் யத் நான்யத் அப்படின்னு 11 அத்தியாயத்துல வரும். பகவான் தான் சத், பகவான் தான் அசத், அண்ட் ரெண்டையும் தாண்டி இருக்கார். சதசத் தத் பரம் ஞான்யத், அத்பரம் ஞான்யத், சத்தும் அசத்துக்கும் தாண்டி இருக்கேன் அப்படின்னு 11 அத்தியாயத்துல வரும். இங்க ந சத்தன்னாச துச்சதே, நான் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. இந்த சத்த சத்த ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன். என்ன சத்து அப்படின்னா அதுக்கு ஒரு அசத்தம் ஒண்ணு வேற இருக்கணும். சோ இத நீ அறியணும். நேயம்ங்கிறது இதுதான் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் திருப்பி நன்றி சொல்றேன். நாளைக்கு கிளாஸ்க்கு வரத்துக்கு ஒத்துண்டதுக்கு. ஸோ நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நாளைக்கு 9 மணிக்கு ராத்திரி. ஸோ லெட்ஸ் மீட் தேர். இன்னையோட கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna. Thank you, sir. Jai Shri Krishna, sir. Thank you, ji. Thank you, ji. Jai Shri Krishna, sir. உங்களோட யூடியூப் சேனலுக்கு 60 people